விமான போக்குவரத்து உற்பத்தி துறையில் தமிழகம் காலடி வைக்க ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுவது உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு. விமான போக்குவரத்து உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறைக்கு மட்டும் 1000 கோடி வரையில் முதலீடு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். பெங்களூருவை போலவே தமிழகத்திலும் ஏரோஸ்பேஸ் மற்றும் பாதுகாப்பு பூங்காவை அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது தமிழக அரசு. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் ஓரக்கடம் வழிபாதையில் விமானங்களை கட்டமைக்கும் ஆலைகளுக்காக 300 ஏக்கர் வரையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் விமானங்களை பழுது பார்க்கும் ஆலையும் சென்னை விமான நிலையம் அருகில் அமைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஏரோஸ்பேஸ் துறையில் சிறந்து விளங்க எல்லா சூழலும் தமிழகத்தில் உள்ளதாக கூறுகின்றனர் வல்லுநர்கள். ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் வந்து வர இருக்குதுன்னு ஒரு திட்டம் அமைச்சிருக்காங்க. அதனால் அதையும் வர சொன்னால் அதை சுற்று வட்டாரத்தில் வச்சு இந்த ஏரோஸ்போர்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் வைக்கலாம். ஆனால் வந்தாலும் வராட்டாலும் கூட ஏரோஸ்போர்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு அது வசதியான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆவடி இருக்குது, கால்பாக்கமெல்லாம் இருக்குது. அதனால் இதை வச்சுட்டு நாங்கள் அந்த இடத்துல வச்சு நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் முதல் முறையாக ஏரோஸ்பேஸ் பூங்கா வரவுள்ளதால் இந்த ஒரு துறை மட்டுமின்றி இதை சார்ந்துள்ள பல துறைகளும் முன்னேற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இளந்தொழில் முனைவர்களுக்கும் இது நல்ல வாய்ப்பாக அமையும் என்கின்றனர் கல்வியாளர்கள். ட்ரோனோட இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னாவே இன்றைக்கி வாய்ப்புகள் 10,000 கோடி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில். இன்றைக்கும் வர்ற பலவேறு டெண்டர்லையும் எந்த ஒரு இந்தியன் கம்பெனியும் போக முடியறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை நம்மக்கிட்ட. பட் அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, வேர்ல்டு லெவலில் பண்ணுறாங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. இங்கே படித்த பிள்ளைங்க தான் பெரிய பெரிய எம்என்சியில் போயிட்டு உட்காந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. 576 பொறியியல் கல்லூரிகளிலிருந்து ஆண்டுதோறும் 1.5 லட்சம் பட்டதாரிகள் தேர்வாகி வரும் தமிழகத்தில் இத்தகைய புதிய துறையில் பணியாற்றக்கூடிய மனித வளம் என்பது தட்டுப்பாடு ஆகாது என்பதும் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது.